வணக்கம் கைஸ். 20 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஊர்ல இப்போதாங்க சரியான மழை பெஞ்சு சும்மா தண்ணி ஆறு மாதிரி ஓடுதுங்க. கர்நாடகாவுக்கு வேணுமா இல்லை ஆந்திராவுக்கு வேணுமா? தண்ணி இங்கிருந்து எடுத்துட்டு போங்க. அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி, இது ஏதோ ஏரி மாதிரி தெரியுது. எந்த ஊர் ஏரின்னு தானே கேட்குறீங்க? காவேரிப்பட்டினம் அடுத்து பண்டிலி பஞ்சாயத்து பூநகரில் தாங்க இந்த ஏரி இருக்கு. இந்த மழை வெள்ளத்தால் நம்ம ஊருக்கு ஏற்பட்டிருக்க பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு கரையை கடக்க முடியாத நிலைமை நம்ம ஊர் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இதற்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 5 வருஷமாக பஞ்சாயத்து தலைவராக இருந்த திரு நாகமணி அவர்கள் தான் இதற்கு காரணம். அவர்கிட்ட பல முறை அப்ளிகேஷன் கொடுத்தும் எந்த விதமான ஆக்ஷன் எடுக்காததுனால தான் இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பூநகர் ஃபயர் பாய்ஸ் தெரிவிக்கிறாங்க. அதனால பூநகர் ஃபயர் பாய்ஸ் எல்லாருமே சேர்ந்து நாம இங்க ஒரு பிரிட்ஜை கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவின் பேர்ல தான் பூநகர் ஃபயர் பாய்ஸ் களத்தில் இறங்கி தீயா வேலை செய்கிறத நீங்களே பார்க்கலாம். நம்ம ஊர் நம்ம திட்டம் அப்படின்ற பேரில் பூநகர் ஃபயர் பாய்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்களுடைய சொந்த காசை போட்டு இந்த பிரிட்ஜை தயாரிச்சிருக்காங்க. இதை பிடிக்காத நமது பஞ்சாயத்து தலைவர் திரு நாகமணி அவர்கள் கோவிந்தன் மற்றும் சில பேருடன் சேர்ந்து பிடிஓ அவர்களிடம் அப்ளிகேஷன் ஒன்றை கொடுத்துருக்காங்க. எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த பிரிட்ஜை எடுக்க சொல்லி அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்களே சொல்லுங்க மக்களே, பஞ்சாயத்து தலைவர் கோவிந்தன் மற்றும் சிலர் செய்வது சரியா தவறா? கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட்டை போட்டு விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.